நண்பா, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ரியல் கிரிக்கெட் பட்டியில் சிஎஸ்கே vs ஆர்சிபி பார்ட் 1 முடிச்சிருச்சு. அந்த பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துடுவாங்க. ஸோ இந்த பார்ட்டில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரெடிங்னு கட்டி விட்டுருங்க நண்பா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். காய்ஸ், இங்கே ஸோ ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம டோட்டலை கிட்ட போய் பார்த்தோம். ஸோ அந்த டோட்டல் நமக்கு அந்தளவுக்கு நமக்கு பெரிய டோட்டலாக இல்லைனாலும் ஸோ அந்த டோட்டலை டிஃபெண்ட் பண்ணியே ஆகணும். இந்த டோட்டலை டிஃபெண்ட் பண்ணணும். தோனி அடித்ததுனால தான் ஏதோ கொஞ்சம் டோட்டல் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பாலே 4 guys ஃப்ரம் 50+. ஸோ சீக்கிரம் நம்ம வந்து இங்கே லென்த்து வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது கைஸ். அவங்க அசால்ட்டாக பவுண்ட்ரி அடிக்க நம்ம விடக்கூடாது. ஏன்னா மொதல் பாட்டை நம்ம அசால்ட்டாக நம்ம இது பண்ணலை. சரி கைஸ், இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து நல்லா இது பண்ண போது நல்லா இதாக இருக்கும். சரி, எஸ், முகேஷ் சௌத்ரி இஸ் கால் ஃபார் த 50+. மொதல் பால் 4, அடுத்த 3 balls ரிவெஞ்ச் கைஸ். வேற லெவல் ரிவெஞ்ச். இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்சை யாராலையும் எதிர்பார்க்கல. நானே சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த ரிவெஞ்ச் ட்விஸ்ட்டை. பால் உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கு, திருச்சிருச்சு கைஸ் ஸ்மெயில்ஸ். ஸோ விராட் கோலி கம்மிங் அப் ஃபார் third place. ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன பண்ண. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இதில் வந்து போயிட்டுருக்கும்போது இது பண்ணிகிட்ருக்க சமயத்தில் தான் நமக்கு இங்கே ஒரு நல்ல வியூ கிடச்சிட்ருக்கு. விராட் கோலிக்கு என்ன லென்த்து பேடில் கொடுத்துடவே கூடாது. ஸோ கரெக்டாக அந்த இதுலேயே வச்சிட்டோம். ஸோ எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸோ மகேஷ் 6 இங்கே வந்திருக்காரு. அனுஜ் ராவத். நமக்கு வந்து இங்கே அந்தளவுக்கு சான்ஸ் கிடைக்கல. பிடிச்சதுன்னா க்ரிப்பாகி முடிச்சிடலாம். ஸோ எண்ட் ஆஃப் செகண்ட் பால். கொஞ்சம் வந்ததுன்னா நம்ம லெஃப்டில் அடிச்சிடலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம நிறைய பேர் லைக்கே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ லைக் பண்ணிட்டு நான் நிறைய பேர் தட்டிட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க, பார்த்துருங்க. எண்ட் ஆஃப் த 4th ball. ஸோ பால் ஓகே. So boundary guys from Anuj Rawat. So end of second over 8 for 1. சரி ஓகே, இங்கே 8க்கு 1. ஸோ ராஜவர்தன் ஹங்கர் கேக்கர் விராட். ஸோ இங்கே கரெக்டாக சரி ஓகே கைஸ். ஸோ எண்ட் ஆஃப் செகண்ட். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் அந்த லைக் பட்டனை நமக்கு அந்த திட்டிங்னு தட்டி விட மாட்டேங்கிறீங்க நண்பா. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் திங்க் பண்ணலாம், நீங்கள் வந்து மைண்ட் கிராஃப்ட் அந்த கிரிக்கெட் இந்த மாதிரி கேம் பிளே தான் நீங்கள் போடுவீங்கன்னு நினைச்சிங்கன்னா நம்ம ட்வின்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஸோ அந்த ட்வின்ஸ் வீடியோ கிரிக்கெட் லீக் இவ்வளோ இருக்குது. நம்ம அடுத்து கேரம் போல் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சில கேம்ஸை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போக தான் நம்ம யூடியூப்பை பிக் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ பேசிகிட்டு இருக்கிற சாக்கில் 4 பால் முடிச்சிட்டோம்.
பட் சரியான பாலை போட்டு விராட் கோலி எடுக்கணும். ஒயிடத்துக்கு போட்டேனே கைஸ். ஐயோ ஒயிட்லேயே நிறைய ரன்ஸ் போமே. கொஞ்சம் ரன்ஸை கண்டெயின் பண்ணியிருந்தேன், இந்த ஓவர் கொஞ்சம் சொதப்பிட்டு. ஒயிடு கைஸ், ஒயிடோட போச்சு. ஸோ ஒயிடு போயிருக்கு. இப்போ செட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஓகே, என்ன ப்ரோ அது இன்னும் இது நடக்க மாட்டேங்குது. பார்த்துக்கோங்க கைஸ். இப்போ இங்கே சம்திங் ஓகே, இந்த லென்த்தில் வச்சிங்கன்னா செம்மையான ஒரு லென்த் இங்கே வீசப்பட்டுருக்கு. தொட்டுக்குன்னு அடிச்சிட்ருக்காரு. அப்பேற்பட்ட சமயத்தில் தான் நமக்கு இங்கே விராட் கோலிக்கு இது வேறு கைஸ் விட்ருங்க. ஸோ நிறைய கேம் பிளேயெல்லாம் நம்ம எடுத்து போகணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம கேம் பிளேயை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. சரி ஓகே, இங்கே வந்து இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே பார்த்துக்கோங்க கைஸ். கேட்ச் பெருகும் கைஸ். After 4 overs 10 for no. So Mitchell Starner introducing the game. ஓகே, இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்க போகுது இந்த சமயத்தில். அது என்ன நமக்கு இன்னும் கண்டுபிடிக்கலை. ஸோ ஓகே, ஃபஸ்ட் பால் விராட் கோலியை நம்ம 13 பால் டக்கில் வச்சுருக்கோம்னா பெரிய விஷயம் கைஸ். விராட் கோலி நம்ம ரன்ஸ் கொடுக்கலன்றது நான் இந்த ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஸ்டம்ப் விக்கெட் கைஸ். ஸோ விராட் கோலியை திணற வச்சு எடுத்துருக்கோம் கைஸ் ஒரு விக்கெட்டை. சாட்னர் தட்டி தூக்கியிருக்காரு கைஸ். ஸோ 14 பால் ஆடி விராட் கோலி அவரோட டக்கில் போயிருக்காரு கைஸ். கொஞ்சம் திருப்பின பாலை திருப்புற சமயத்தில் ஒரு விக்கெட் விழுந்துருக்கு. ஸோ தினேஷ் கார்த்திக் இன்டு த அட்டாக். ஸோ ஓகே, விராட் கோலியோட விக்கெட் நம்ம தூக்கியிருக்கோம். இந்த சமயத்தில் தான் கரெக்டாக நம்ம விக்கெட் எடுக்கிறோம். இப்போ தான் ஓரளவு நம்மளால் கண்டெயின் பண்ண முடியும், இல்லைன்னா கண்டெயின் பண்ணுறது கஷ்டத்துக்கு கஷ்டமாகும் கேமு. ஸோவா நல்ல பால். ஸோ ஓகே, இங்கே வந்து ஒரு வெளியே போகிற பால் ஒன்று ட்ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கே சரியான ஷார்ட் கைஸ். தினேஷ் கார்த்திக் ஒரு 4 அதை தட்டி விட்டுருக்காரு. ஸோ 4 தட்டி விட சமயத்தில் இங்கே வந்து பார்த்துக்கோங்க, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு 4 அடிச்சிட்டார். வெளியே போகிற கேப்பில் அந்த பால் வெளியே பேருக்கு அந்த இதில் அடிச்சிட்டாரு. ஸோ அடுத்த பால் சரியான கம்பேக் பால். ஸோ 10 ஓவர் சிம்லேட் பண்ணிட்டு வந்தாச்சு. இங்கே ஸ்கோர் 47க்கு 3 விக்கெட்டுன்னு இருக்குது. அனுஜ் ராவத்தோட விக்கெட்டை ஜடேஜா தோனி ஸ்டம்பிங் பண்ணி எடுத்துருக்காரு. ஸோ அதை தாண்டி பெருசாக எதுவும் ஆகலை. ஸோ இந்த மேட்சோட ஹைலைட்ஸை இங்கே பாருங்கள். ஒரு மிகப்பெரிய தூண் 14 பாருக்கு 0 அடித்து நம்ம திணறி அவுட் ஆகிருக்கோம். ஸோ ஒரு பெரிய பெரிய விஷயமான கருது. ஸோ தீக்ஷணாவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ ஃபீல்டு செட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஃபீல்டை மாற்றியாச்சு. ஸோ இங்கே வந்து மாற்றி அமைக்கலாமா? ஸோ தீக்ஷணா. ஸோ ஓகே, தீக்ஷணாவை பற்றின ஒரு இது வந்திருக்கு. தீக்ஷணா அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ இங்கே ஏதாவது நடக்கும்போதா? ஸோ தீக்ஷணா பால் ரொம்ப கிரிப்டாகல. 11 ரன் இப்போ ரெக்வர் ரைட்டட் போயிட்டுருக்கு. ஏற்பட்ட சமயத்தில் தான் நம்ம வந்து நம்ம சேனலில் November 28 ஆரம்பித்தோம். இப்போ அந்த சேனல் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நம்ம வந்து 2.9K வியூஸ் எடுத்துட்டோம். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு வந்து தேங்க்யூ காய்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, நம்ம மேலும் மேலும் வளரலாம். சரி ஓகே, இங்கே வந்து நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் என்ன வீடியோ கொடுக்க போகிறேன்னு எனக்கே தெரியல.
ஏன்னா எனக்கு என்ன வீடியோ போடுறதுன்னு பெருசாக கண்டென்ட் தோண மாட்டேங்கி. இந்த சீரியஸ் வந்து எனக்கு இடையில தோணுச்சு, முடிக்கலை, அப்போயே முடிச்சிடலான்னு சொல்லி போட்டேன். உங்களுக்கும் அது வெயிட்டிங்கில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் முடிச்சிட்டேன் இந்த சீரியஸ். இந்த மேட்ச் இதோட முடிக்க போகிறேன். ஸோ அதனால் பேசிகிட்டு இருக்க உள்ள ஒரு 4 அடிச்சிட்டார் கைஸ். ஷெத்தன் ருத்தர் ஃபோர்ட் அவரோட ஒரு 4 வந்திருக்கு. ஸோ இந்த சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு சமயம். ருத்தர் ஃபோர்ட்டோட விக்கெட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ ஓகே, இங்கே நம்ம அடுத்து என்ன கேம் ப்ளே போடலான்னா, கிராஃப்ட்ஸ்மேன் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் இருந்தாலும் அதை இப்போதைக்கு எனக்கு எடுக்க ஒரு மாதிரி இருக்குது கைஸ், அதனால் எடுக்கலை நான். பேசிகிட்டு இருக்கக்குள்ள ஒரு விக்கெட், இது விக்கெட் கைஸ். நம்ம மச் ரிவ்யூ எடுக்கணும், ஏன்னா இது வந்து ஒரு விக்கெட் நல்லா பட்டுச்சு, நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இது தோனி பேடிஎம் டிஆர்எஸ். இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, ஆகுமா இல்லையா? பேடிஎம் டிஆர்எஸ் ஒர்க்கிங் ஆர் நாட், checking the no ball. It's a fair delivery of a Kaplam. இந்த ஸ்பைக் இருக்குது கைஸ், நான் வந்து அதை பார்த்து நல்லா க்ளோஸ்அப்பில் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் ஸ்பைக் இருக்குது, நல்லாவே தெரியுது. அதனால் தினேஷ் கார்த்திக்கோட இங்கே ஒரு விக்கெட் உழுந்துப்பட்டிருக்கு. ஸோ தினேஷ் கார்த்திக்கோட விக்கெட் இங்கே ரொம்பவே அவசியமாக இருந்தது. ருதர் ஃபோர்ட்டோ கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் தெரிஞ்சிட்டு இருந்தார். தினேஷ் கார்த்திக் கொஞ்சம் செட்டில் ஆகிருப்பார் கைஸ். அவரோட விக்கெட்டை தூக்கிட்டோம். சூப்பர் கைஸ். இப்போ வந்து இங்கே ஏதாவது ஒரு நடக்குமா, ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம். அம்பையர் அவுட்டு கொடுத்துட்டாரு. ஸோ மிச்சர் ஷார்ட்னரோட விக்கெட். ஸோ டேவிட் வில்லி வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து கேரம் போர்டை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன். கிராஃப்ட்ஸ்மேனுக்கும் நான் இப்போ கொஞ்சம் பிரேக் விட்ருக்கேன் கைஸ். ஏன்னா கிராஃப்ட்ஸ்மேன் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா கிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்து நான் இன்னும் அதை வந்து முழுசாக நான் ட்ரைனிங் இன்னும் ஆகலை. அந்த ட்ரைனிங் ஆகாததுனால கிராஃப்ட்ஸ்மேன் இப்போதைக்கு நான் ஒதுக்க போகிறேன். ஒதுக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபியூ டேஸ் கழித்து தான் இது பண்ண போகிறேன். ஸோ கிராஃப்ட்ஸ்மேனுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் கிராஃப்ட்ஸ்மேனை பற்றி எதிர்பார்க்காதீங்க. என்னை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள், என்னை பார்க்குற நண்பர்கள், இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற நண்பர்கள், அதை அவங்களுக்கெல்லாம் இதான் சொல்கிற விரும்புகிற ஒரு விஷயந்தான். சரி ஓகே, இங்கே நமக்கு வந்து என்னென்னா கேரம் போர்டும் இல்லை, இந்த மாதிரி வீடியோஸும் இல்லை, கேம்ஸ் இப்போ கிரிக்கெட்டு தான் அவ்வளோ நானும் போட்டுட்ருக்கேன். ஸோ அடுத்து என்ன பிளான் இருக்குன்னா, ஷார்ட்ஸ் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரன் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ கிரிக்கெட் கேம்ஸ் அது இதெல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த கிரிக்கெட் கேம்ஸை பேசிகிட்டு இருக்கக்குள்ள 6 அடிச்சிட்டார் கைஸ் டேவிட் வில்லி. பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு 6 அடிச்சிட்டாரு. ஸோ பேசிகிட்டு இருந்தோன்னா நம்ம முடிச்சிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பேசிவிட்டு கொஞ்சம் இங்கே கவனத்தை செலுத்தணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஓவர்ஸ் எப்படி ஸ்ப்ளிட்டாக இருக்குன்னு பார்ப்போம். இங்கே முகேஷ் சௌத்ரிக்கு 2 கொடுக்கலாம். அங்கர் கேக்கர் 3 முடிச்சிட்டார் கேஸ். இப்போ ஸ்டார்டர் 2 முடிச்சிருக்காரு. தீக்ஷனாக்கு 10 ஓவர் கொடுப்போம். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் அந்த டைடன் தட்டி விட்ருங்க. ஸோ கண்டென்ட்டு நம்ம அப்போதுலேருந்து யோசிச்சுட்டு இருந்தோம் என்ன கண்டென்ட் போடுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ கிரிக்கெட் கேம் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இனிமேல் நான் போக தான் நான் அதை யோசிக்கணும். ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறத வச்சு படி ஏன்னா ஃப்ரீ ஃபயரை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம். என்கிட்ட ஒரு ஐடி இருக்குது, ஆனால் இப்போதைக்கு அதை எடுத்து போடுற அளவுக்கு எனக்கு டைம் ஒதுக்கப்படலை. ஏன்னா டைம் ஒதுக்குற அளவுக்கு நான் இன்னும் அதை ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு அந்த இது இல்லை, எனக்கு டைமிங்கே இல்லை, சுத்தமாக இல்லை. அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் ஏதோ இது இருக்கிற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்க போது தான் ஆர்ச்சரி பேட்டில் கொஞ்சம் இருக்குது, அதை ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். கிரிக்கெட்டை பற்றியே போட்டுருந்தேன்னா அது உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ அடுத்த ஒரு கேம் பிளே நான் ட்வின்ஸோட எஸ்கேப்பை நான் முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ட்வின்ஸ் கேம் பிளே இல்லைன்னா கிராணி கேம் பிளே வந்து நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஏதோ ஒரு ஹாரர் வந்து நாளைக்கு வரப்போகுது, அது மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு நம்ம கேம்குள்ளே போயிடலாம். கேம்குள்ளே போகிற சமயத்தில் எவனோ ஒருத்தன் கொஞ்சம் பூந்துலாட ஆரம்பிச்சிருக்கான், டேவிட் வில்லி. இப்போ தீக்ஷனாக்கும் கிட்டத்தட்ட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகிட்டு
ஷார்ப்னர் இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே பார்த்துக்கோங்க கைஸ். ஓகே அவங்க பாருங்க கைஸ், இந்த லெத்தில் போட்டால் அந்த அவர் அடிச்சிடுறாரு. தான் இந்த இதை யூஸ் பண்ண கூடக்கூடாது. ஸோ ஓகே ஓகே இங்கே ஏதோ இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ லென்த்தை சுத்தமாக கொடுக்கக்கூடாது. சரி ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் செட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு கைஸ். செட் பண்ணி எடுத்துட்டுறாரு. ஏன்னா நம்ம வந்து செட் பண்ணி எடுக்கிறோம். அவர் 2 6 அங்கே முன்னாடி விட்டுட்டு இருந்தாரு. அதான் நான் சைடையும் மாற்றினேன், லென்த்தையும் மாற்றினேன். விக்கெட் வந்துருச்சு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போது செட்டிலான பேட்ஸ்மேனாக செத்துன்ற ஃபோட்டோட மட்டும்தான். ஸோ சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு விக்கெட் எடுக்கணும். ஓகே சரி ஓகே, இங்கே 5 விக்கெட் போயிருக்கு. 5 விக்கெட் போயிருக்கிற சமயத்தில் அதனால தான் ஓகே. ஜடேஜா into the attack. அசரங்கா சரி ஓகே. ஜடேஜா கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்குது கைஸ். ஷார்ட்னரோட தான் கம்மியாக 6 கைஸ். என்ன கைஸ் இது, அசரங்கா ஃபயர் ஆகிட்டாரு. கொஞ்சம் லென்த்தை மாற்றணும் போல. ஆஹா கைஸ், ஏதோ இங்கே ஒரு தப்பு நடக்க போகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் மேட்சை நான் எடுத்துகிட்டு போயாகணும். ஸோ ஓரளவு ருத்ரஃபோர்ட் அவர் கம்ஃபர்டபுளாக சோனை மாற்றிட்டுருக்காரு. எப்படி இந்த மேட்ச் நான் கையில் கொண்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகே, ஸோ ஹெலிகாப்டர் பர்ஃபெக்டாக விட்டுருக்காரு கைஸ். படித்து அசரங்கா ஒரு 6 விட்டுட்ருக்காரு கைஸ். 6 பயங்கரமாக இதாகுது. ஐயோ கைஸ், என்ன கைஸ் ஆச்சு, கேம் சட்டுன்னு மாறுது. சீக்கிரம் எடுக்கணும். 2 runs அசால்ட்டாக எடுக்கிறாரு. ஏதோ ஒன்று நடக்க போகுது கைஸ். அதனால் ஃபீல்டை கொஞ்சம் மாற்றி தான் ஆகணும். நானும் ஸ்ட்ரெயிட்டில் லென்த்தை மாற்றி தான் பார்க்குறேன். ஓகே, இந்த பால் அவருக்கு கொஞ்சம் ஒரு லென்த்து கொடுக்கக்கூடாது அடிக்கிற மாதிரி. சரி ஓகே. ஸோ இங்கே மேட்ச் எப்படி போகுது. 6 கைஸ். ட்விஸ்ட்டு பெருசாக இருக்கே. Guys, ஐயோ guys, இப்போ 11 தான் ரெக்வர்ட் ரன் ரேட். யார்க்கிங் வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுட்ருக்கேன். அது என் பிரச்சனையாகவே இப்போதைக்கு மாறிக்கிட்டு வருது. பாபா இந்த லென்த் இப்போதைக்கு அடிக்கப்படலை. சோப்பா 6 அப்பா கைஸ். 6 இப்படி இருக்கு கைஸ். ட்விஸ்ட் அடிக்கிறானுங்க. ஸோ மேட்ச் நான் ஓரளவு எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்கேன். அப்பா ஸோ ஓரளவு இதாகிட்டுருக்கு. இது வந்து ஓவரால் மேட்ச் கடக்ஸ் அவர் மாதிரியே இல்லை. 6நாவும் பெருசாக அந்த தாண்டி ரன்ஸ் கொடுக்கல. ஓகே, ஷார்ட் லென்த்தை வச்சதுக்கப்புறம் பரவாயில்ல கைஸ் லென்த்து. இங்கே தான் இருக்கா காய்ச்சி கரெக்டாக.
ஓகே கைஸ் 6 கைஸ் 6 நான் ட்விஸ்ட்டு எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக வச்சுட்ருக்கானுங்க கைஸ் இவனுங்களே மேட்சை முடிச்சிடானுங்க போலயே ஆஹா இங்கே பாருங்க கைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி வச்சுருந்த குறைச்சி வச்சுருந்தேன் ரன் ரேட்டை ஏதோ ஒன்று பண்ணி எப்படியோ குறைச்சிட்டானுங்க இதுக்கு தான் எப்பவுமே கம்மியாக டார்கெட் வைக்கக்கூடாதுன்னு போங்க டிஃபெண்ட் பண்ண முடியாது நம்மளால 6 கைஸ் மேட்ச் டோட்டலாக மாறிட்டுருக்கு கைஸ் இவங்க 6 அடிச்சு டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க ரிக்வர்ட் ரன் ரேட்டும் குறைஞ்சிட்டு போகுது வர வழி இல்லை கேஸ் சௌத்ரி அப்படியே ஓவர் யார்க்கரை நறுக்கி வைக்கணும் ஃபீல்டை மாற்றி தான் வைக்கணும் ஓகே யார்க்கிங் நல்ல லென்த்தை சொருகணும் கைஸ் அந்த லென்த்தை கரெக்டாக சொருகுனா தான் விக்கெட் விழும் எஸ் யார்க்கர் கைஸ் பிளாக்ல யார்க்கர் சரி ஓகே யார்க்கர் வந்து இப்போதைக்கு அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஆஹா பர்ஃபெக்டில் விக்டரியா கைஸ் பதட்டத்தில் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன் கை நல்ல வேடா ஆனால் அவ்வளோ டிஃபென்ஸில் வச்சுட்டார் கையை ஓகே மேட்ச் எப்படி கொண்டு போகிறது கைஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் போலே மேட்ச் முடிஞ்ச அளவுக்கு மேட்ச்சை இழுத்துட்டு கொண்டு போய் தான் ஆகணும் ஓஹோ 6 கடைசியில் டெஸ்ட் வச்சிட்டானுங்க கைஸ் இப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட்டை வைப்பானுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ டாட் பால் போட்டால் தான் 10 ரன் பெர் ஓவரே வரும் ஏதோ கொஞ்சம் திட்டு அடிச்சுட்டு தான் இருக்கும் பட் சட்டு ரன் வர மாட்டாங்குது ஓவா இப்போ தான் கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் குறையுது சாட்னர் ஒரு ஓவர் தள்ளி தான் ஆகணும் போலையே இந்த ஓவர் பீஸ்ஃபுல் ஓவர் கைஸ் இந்த ஓவரை மட்டும் ஒழுங்காக போட்டுறணும் ஸோ ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ரதர்ஃபோர்ட் விக்கெட்டா எஸ் ரதர்ஃபோர்ட்டோட விக்கெட் காய்ஸ் ஒரு மிகப்பெரிய இந்த மேட்சோட டர்னிங் பாயிண்ட்டை இங்கே கொண்டு வந்திருக்கோம் ஸோ சாட்னர் தன்னோட பிரேக் த்ரோ தூக்கிட்டு வந்திருக்காரு மேட்சில் ட்விஸ்ட் இருக்கா அப்பேற்பட்ட கேள்விக்கு பதில் சொல்வாரா ரதர்ஃபோர்ட்டோட விக்கெட் விழுந்திருக்கு சபா இந்த மாதிரி மேட்ச் இருக்கணும் கைஸ் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக வச்சு செய்கிறானுங்க சாட்டரோட 5 விக்கெட் விழுமா இப்போ அப்படி மேட்ச் போயிட்டுருக்கு முடிஞ்சால் அடிச்சுக்கோட சாட்டர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம லென்த்து கொடுக்கணும் ஏன்னா அதுக்கு மேலே லென்த்து கொடுத்தோன்னா நம்மளை வச்சு செஞ்சுருவான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம லென்த்தை கட் பண்ணிடணும் ஓகே சூப்பர் 2 போனால் பரவாயில்ல அதுக்குள்ள ஃபீல்டு கட் பண்ணிடுவாங்க 2s போனால் போயிட்டு போகுது அதையும் நம்ம அடுத்த ஓவர் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடலாம் ஸோ 2ஸை நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு அடுத்த ஓவர்லேருந்து ட்ரை பண்ணிக்கலாம் இந்த ஓவர் ஒரு ஷாட் கூட வரக்கூடாது இது வர 3 பால் பர்ஃபெக்டாக பாடப்பட்டிருக்கு 4வது பால் 6 அடிச்சிட்டாரு கைஸ் ஸோ ட்விஸ்ட்டு திரும்ப எழுப்பப்பட்டது ஸோ மேட்ச்சில் ஏதாவது ஒரு திருப்பு முனையை பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும் கைஸ் அதனால தான் நான் முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன் 6 போயிடக்கூடாது கைஸ் 6 போயிருக்கக்கூடாது அப்பா நம்ம 6 போயிடக்கூடாதுன்னு வேண்டிட்டு தான் இருக்கோம் ஸோ சீக்கிரம் இந்த பால் ஸோ ஸ்பெல் ஆஃப் லாஸ்ட் பால் ஆஃப் மிச்சல் சாட்னர் சரியான ஸ்பெல் கைஸ் சரியான ஸ்பெல்லு ஸோ ராஜ்வந்தன் அங்கர் கேகர் அவர் தான் இனிமேல் யாருக்கார போடணும் இந்த ஸ்பெல்லாம் அவர் தான் முடிச்சு வைக்கணும் கைஸ் ஸோ ஓகே இங்கே இந்த லாக் ஆஃப் யார்க்கர் எஸ் சிங்கிள் இப்போதைக்கு ஒரு கன்சிடர்டாக எடுக்கக்கூடாது நல்ல விஷயந்தான் சிங்கிள் போகிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான தருணம் கன்சிஸ்டண்ட்டாக மேட்சை முடிச்சிட்ருக்கோம் ஸோ சீக்கிரம் ஃபாஸ்ட் யூ கேன் டூ இட் அப்பா இப்போவும் சிங்கிள் தாங்க பிரச்சனை இல்லை
பிளாக்கில் போடுறாரு கைஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மேட்சை ஓரளவு முடிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி ஓகே, இங்கே வந்து இந்த மாதிரி இந்த மேட்சை மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னு வைங்க கைஸ், உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து ஒரு வாக்கு தரேன். அந்த வாக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல வாக்கு மாதிரி இருக்கும். ஸோ எஸ், பேசிகிட்டு இருக்க போல் சபா ஷாமோட விக்கெட்டோட விருது இருக்குது கைஸ். வேற லெவல் விக்கெட் கைஸ், வேற லெவல். இந்த ட்விஸ்ட்டை யார் மேட்ச்சில் எதிர்பார்க்கல. ஹங்கர் கேக்கருக்கு ஒரு விக்கெட் விடப்பட்டிருக்கே. ஸோ மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்சிபி விட்டு நழுவிக்கிட்டுருக்கு. ஸோ நழுவிட்டு இருக்கிற மேட்ச் ஏதாவது ஒன்று ட்விஸ்ட் நடக்குமா? 2 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ் தான், இனிமேல் பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே வந்து ரைட் இந்த ஆங்கிளில் வச்சு அதை முடிக்கணும். எஸ், நல்ல பால். சிங்கிள் பிளாக் பண்ணப்பட்டிருக்கே. பொறுமை, நம்ம பொறுமையாக இது பண்ணிக்கலாம். அது வந்து ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு சின்ன ப்ராப்ளம், அதை கண்டுக்கிறாதீங்க மேட்ச்சில். இதுதான் ட்விஸ்ட்டு மேட்ச்சில், இதுதான் ட்விஸ்ட். ஸோ இங்கே மேட்ச் யார் கையில்? 6 ஆஃப் கேட்ச் இல்லை கைஸ், 6 ஃபஸ்ட்டில் கீழே குத்திட்டு. லாஸ்ட்டு பால் கைஸ், லாஸ்ட்டு பால் எப்படி இருக்க போகுது? கரெக்டாக 17 ரன் ஒரு ஓவரா? பாடி இனி முகேஷ் சௌத்ரியோட கையில் தான் கைஸ் இருக்குது மேட்ச். அவர் எப்படியோ ஜெயிக்க வச்சுருவார் நம்மளை, அதனால் பிரச்சனையே கிடையாது. இஷ்டத்துக்கு சாட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். ஸோ முகேஷ் சௌத்ரி அவர் கையில் தான் இந்த லாஸ்ட் ஓவர் டெப்தட் ஆகிருக்கு. ஸோ ஐயோ, அதை கரெக்டாக அந்த பாயிண்டில் வைக்கல கைஸ். ஐயோ, இது வேறு ஒரு பிரச்சனை. நல்ல வேலை பிரசாத இது பண்ணப்படலை. முகேஷ் சௌத்ரி இந்த பெஸ்ட்டு ஸ்பெல். பட் மேன் ஆஃப் த மேட்ச் இந்த வாட்டி யாருக்கு போகுதுன்னு தெரில. நம்ம ஒருவேளை ஜெயிச்சா யாருக்கு போகும்? எம்எஸ் தோனிக்கு போக அதிக வாய்ப்பு கிடையாது. வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, ஒரே ஒரு இது வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா ஜடேஜா வந்து 50 போட்டு ஒரு விக்கெட் பேர் எடுத்திருக்காரு. ஸோ மேக்ஸிமம் ஜடேஜாவாக தான் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். மேட்ச் ரொம்ப த்ரில்லராக போயிட்டு கைஸ். த்ரில் மேட்ச்சை முடிஞ்சிருக்கு. ரொம்ப இதாகிட்டுருக்கு மேட்ச். அப்பா யார்கர், இந்த மாதிரி பிளாக் ஆஃப் யார்கர்ஸே அப்பப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்கும். எவ்வளவு 13 பாலில் 3 ரன். ஸோ போனாலும் மேக்ஸிமம் மேட்ச் சூப்பர் ஓவர் தான் போகும். இந்த ஒரு பால் டாட் பால் போட்டோன்னா போதும். டாட் பால் வரல. ஸோ ஒரு சிங்கிள். ஸோ மேட்ச் இங்கே எப்படி போய்கிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க கைஸ். ஸோவா எவ்வளோ ஒரு நிம்மதி. இந்த மேட்சை முடிச்ச முன்னாடிலேருந்து அது அந்த உறுத்திட்டே இருந்துச்சு. இந்த ஓவர் இந்த பாட்டு முடிக்க முடியாதா அந்த மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ மேட்சை முடிச்சிட்டோம் கைஸ் ஒரு வழியாக. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு வழியாக ஜெயிக்க போகிறாங்க கைஸ். நோ பால் போடாமல் இருந்தால் போதும், மேட்சை ஜெயிச்சிடலாம். எப்பா மேட்சை முடிக்க போகிறாங்க கைஸ். ஜெயிச்சிட்டோம் கைஸ். ஒரு விக்கெட்டோட முடியுமா? இல்லை, பட் ஆனாலும் நம்ம தான் கைஸ் வின்னு. ஒரு அருமையான ஒரு மேட்ச், த்ரில் மேட்ச். நான் மாதிரி ஒரு மேட்சை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது கைஸ். சரியான வின்னு. நம்ம ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஐபிஎல் எக்ஸ்பர்ட் விளாண்டு உங்ககிட்ட நான் ஜெயிக்கிற மேட்ச், எக்ஸ்பர்ட்டில் நான் ஜெயிக்கிறேன் ஃபஸ்ட்டு மேட்ச். ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு மறக்க முடியாத வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த சர்ப்ரைஸை சொல்லிடுறேன். என்ன சர்ப்ரைஸ்னால், நம்ம 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது இந்த 2 பார்ட்டை இணைச்சி முழு மேட்சாக நான் போட போகிறேன். ஸோ அந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுக்கணும். ஸோ மறக்காமல் அதை பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோக்கே மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தோனி கொடுத்த ஒரு ஃப்ளரிஷ்னால தான் இதாச்சு. பட் மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு மிச்சல் சாட்னர்.
ஸோ ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் கீப் வெயிட்டிங்.